ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ என்னங்க இது? கைப்பூரா ஒரே புண்ணா இருக்கு, என்னாச்சு? எல்லாம் உன்னாலதான் சரிகிறேன். நான் வரும்போது விம் பவுடர் வாங்கிட்டு வர சொன்னியா? கடைக்காரங்கிட்ட போய் என்ன வேலைன்னு கேட்டேன். $4.75 சொன்னான். கேவலம் பாத்திரங்கள் வரதுக்கு இவ்வளவு செலவு பண்ணதான் சொல்லி ஏத்தாப்புல டீ கடைக்காரன் பாய்லர் நெருப்ப கொட்டி வச்சிருந்தான். அதை சாம்பல்ல அள்ள போய் ஐயோ, ஒரு $4.25 மிச்சப்படுத்துறதுக்காக போய் இப்படி கையெல்லாம் சுட்டுட்டு வந்திருக்கீங்களே உங்களை. சரி சரி இருங்க, நான் போய் பர்னால் வாங்கிட்டு வரேன். இரு, பர்னால் விலை விம்மு விலையோட ஜாஸ்தி. பேசாம கொல்லப்படுத்த போய் வாழை மட்டை உரிச்சு சாறு முடிஞ்சிட்டு வா. எரிகிறதுக்கு எல்லாம் ஊத்துனா குழு குழுன்னு இருக்கு. இதுதான் செலவு நாள் சித்த வைத்தியம். நீங்களும் உங்க சித்த வைத்தியமும். சாப்பிடுங்க. இந்த கையோட என்ன சாப்பிட சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது ஈவ இருக்கா? உங்க கஞ்சத்தனத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வாயை தரங்க. சும்மா திட்டாத. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து கொசுக்கழுதிலே படிப்பை முடிச்சேன். சொந்த சம்பாத்தியத்துல ஒரு டேபிள் ஃபேன் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் முடியல. பேச்சு வாக்குல பெருந்தோசை திணிக்காத, கொஞ்சம் சட்னி தொடுக்க. விசேஷத்துக்கு போறதுக்குன்னு 2 டெல்லி சட்டை வச்சிருந்தேன். இஸ்திரி போடுறதுக்கு வக்க இல்லாம சொம்புக்குள்ள நெருப்பு போட்டு இஸ்திரி போடுறதுல ஒரு சட்டை ஓட்டே போயிடுச்சு. ஒரு சினிமாவுக்கு போறான்னா ஸ்டூல வைக்க வேண்டியிருக்கு, இல்ல பிளாக்ல டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. சரி வீட்டோட பாட்டு கேட்கலான்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், அதுக்கு பக்கம் இல்ல. மெட்ராஸ்ல வேலைக்கு சேர்றமே எப்படியாவது சிக்கன் முடிச்சு இதெல்லாம் வாங்கிடலான்னு திட்டம் போட்டேன். அட்டை மாதிரி நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அண்ணக்கா அப்படி ஆக்குற. இது பாரு, எனக்கு தேங்காய் சட்னியே ஜாஸ்தி. அப்படி தேவையா? சரி வந்ததான் வந்த, ஒரு சம்பாத்தியம் உள்ள பொண்டாட்டியா வந்து கூடாதா? பொண்டாட்டியா? நானே பொண்டாட்டிக்கிறதா? போச்சு. சரி பேசாம படுத்து தூங்குங்க. நீ என்ன தூங்கல? இல்லைங்க, வலி தாங்க முடியாம நீங்க ஏதோ முனகிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டுமேனுதான். சரி சரி நீ போய் படுத்துக்க. பரவாயில்லைங்க, நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் விசிறேன். என்ன மன்னிச்சிருங்க சாமி, நான் கைவண்டிக்காரன், சுரேஷன் கூட வேலை பார்க்கறேன். காலங்காத்தால ஒரு அம்மா கடைக்கு வந்தாங்க. வந்து இந்த டிவி ரேடியோ ஃபேன்லாம் வாங்கி இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இத பாருங்க. அம்மாவை சொன்னேன், கூலி வாங்கிட்டு போலான்னு இருக்குங்க. ஏன்பா கரெக்டா இந்த அட்ரஸ் தான் கொடுத்து அனுப்புறாங்களா? ஆமாங்க, இத பாருங்க. சுமதி சேகர் பாலவிநாயகர் காலனி. ஆமா ஆமா, இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கினாங்களா இல்ல கடனுக்கு வாங்கினாங்களா? ஐயே, அந்த கடையில கடனுக்கு கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. இவ்வளவு சாமான் வாங்குறதுக்கு அவளுக்கே அது பணம்? எனக்கு அப்படியே தெரியும். அட உன்ன கேட்கலையா? உனக்கு எவ்வளவு கூலி? 5 ரூபாய்ங்க. அப்ப வரங்க. நானும் ஊர் உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி ஆம்பளைய பார்த்தது இல்லப்பா. அவன் நிலபலத்தை வித்தாவது பொண்டாட்டிக்கு நகை நட்டுன்னு வாங்கி மாட்டான். இங்க இருக்கிறவன் என்னடா, பொண்டாட்டி காதுல இருக்கிற வைரத்தோட்ட அடமான வச்சு டிவி ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டு கும்மாளம் அடிக்கிறான். இப்படி ஒரு பொழப்பு. இந்த மாதிரி ஆம்பளைய பார்த்தது இல்லப்பா. அவன் நிலபலத்தை வித்தாவது பொண்டாட்டிக்கு நகை நட்டுன்னு வாங்கி மாட்டான். இங்க இருக்கிறவன் என்னடா, பொண்டாட்டி காதுல இருக்கிற வைரத்தோட்ட அடமான வச்சு டிவி ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டு கும்பாலம் அடிக்கிறான். சாரிங்க, நீங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள நான் ஷாப்பிங் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
இந்த டிவி ரேடியோ ஃபேன் எப்படி? அது வந்து ஏங்க உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க என்ன புறப்படல? காதல் போட்டு இந்த வயிறுத்தோட தப்பா நினைச்சுக்காதீங்க. நேத்து ராத்திரி நீங்க சின்ன குழந்தை மாதிரி அது வேணும் இது வேணும்னு ஏக்கத்தோட கேட்டப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால என் வைரத்தோட செயின் இதெல்லாம் அடமான வச்சேன். சுமதி, உன் மனசு எப்படிப்பட்டதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டா சுமதிக்கு உன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்குதுன்னு புரியுது. சுமதிக்கு நான் தாலி கட்டதான், ஆனா அவனுக்கு பொண்டாட்டி ஆயிட மாட்டாளாங்கிற ஆசை எனக்கே வந்துடுச்சு. அவசரப்படாதடா, நல்ல பொண்ணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி அளவுக்கு நல்ல பொண்ணான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை எனக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்குடா டெஸ்ட்? இந்த லைஃப் பிரச்சனை நீயே கிட்ட சொல்லிருக்க. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நான் சொல்ற வழியில அவளை டெஸ்ட் பண்றது நல்லது. இன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லீவ் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காளான்னு பாத்துரு. எது கொஞ்சம் புரியும்படியா சொல்லுப்பா. இன்னைக்கு நைட்டு செக்ஷுவல் லைஃபுக்கு அவர் ரெடியா இருக்காளான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துரு. இணங்கிட்டாள்னா மோசமான பொண்ணுன்னு அர்த்தம். முடியாதுன்னு சொல்லிட்டாள்னா அவளை மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அர்த்தம். என்ன சொல்ற? யோசிக்காத, புறப்படு. ரெடி போ. அப்பனே விநாயகா, தெரிஞ்சோ தெரியாமலோ சுமதி மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. இந்த முட்டா பையன் வேணும் ஒரு அசிங்கமான காரியம் பண்ண சொல்லி என் மூளை போட்டு படைப்பிட்டான். இந்த காரியத்துக்கு சுமதி ஒத்துக்கூடாது, அதுக்கு உன் அனுகிரகம் வேணும். அப்படியே ஒத்துக்கலன்னா 2.25 போனா போகுதுன்னு ஒரு முழு தேங்காய் வாங்கி நாளைக்கே வந்து உடைக்கிறேன். நீ கொடுத்த ஐடியா சரியில்லைன்னு உனக்கே புரிஞ்சு போச்சா? ஐடியா நல்ல ஐடியா தான், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கலாம், ஆனா உன்னை எப்படி நம்புறது? நீ எதெல்லாம் தப்பு பண்ணிட்டீனா? அந்த அளவுக்கு என்ன சந்தேகப்படுறியா? என் மேல கண்ட்ரோல் உண்டா? ஆளானப்பட்ட விஸ்வாமித்திர இந்த விஷயத்துல ஆடி போயிட்டாருன்னா ஆஃப்டர் ஆல் நீ எந்த மூளை? இப்ப என்ன பண்ணுங்கிற? அங்க நான் இருந்தா தப்பு நடக்காம பாத்துப்பேன், அதுக்கு நீதான் வழிபடணும். சரி வா. பிள்ளையாரே, எதுவும் தப்பு நடத்த கூடாது, நடந்தால் நான் மாட்டிக்க கூடாது. நேரமாச்சு வா புள்ளே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு வா புள்ளே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு வா புள்ளே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு மாமனே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு மாமனே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு வா புள்ளே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு மாமனே, ஈரமூச்சு வாங்குதே. மார்கழி ஒரு மாதிரி, தூக்கமே எதிரி. கேள்வியே புது மாதிரி, ஏறுதே சுருதி. மோகமே அலை மோதுதே, மேகமா மழை தூரவா. மேகமாயல போடவா, தேவையே பரிமாறவா. கோழி கூவும் நேரம் கூட தாகமீரும். நேரமாச்சு வா புள்ளே, ஈரமூச்சு வாங்குதே. நேரமாச்சு மாமனே, ஈரமூச்சு வாங்குதே. மாதுளை சிறையானது வேதனை தருது. ஆசையூட்டி மூட்டது நாணமோ. பூஜைக்கே பூ பூத்தது, சாமி ராத கேக்குது. ஆடி மாச ஜாம பூஜை ஏது சாமி.
பூஜைகள் புதுபாணியே நேரமாச்சே மாமனே ஈரமூச்சே வாங்குதே நேரமாச்சு வா புள்ளே ஈரமூச்சு வாங்குதே அடடா இதுக்கு மேல் விளக்கம் எதுக்கு நெருக்கமா நேரமாச்சு வா புள்ளே ஈரமூச்சு வாங்குது நேரமாச்சே மாமனே ஈரமூச்சு வாங்குதே